ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். விடுப்பு, சம்பள உயர்வு, மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த சம்பள உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் காவல்துறை ரொம்ப அராஜகமான முறையில், ரவுடித்தனமான முறையில் தொடர்ந்து செயல்பட்டு வர்றாங்க. அவங்க எங்களுக்கு ஜனநாயக முறையில் போராடுவதற்கு செய்ய விடுறதில்ல. 2 மணி நேரம் பெண் தூய்மை பணியாளர்களை சிறுநீர் கழிக்க விடாம வண்டியிலே தண்ணி கொடுக்காம வச்சிருந்த வேலையும் காவல்துறை பண்ணாங்க. அமைச்சர்கள் எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் 4ஆம் மண்டல கேட்டை மூடி எங்க தோளில் தரன்னு இழுத்து பெண் தூய்மை பணியாளர் இழுத்து கைது செஞ்சிருக்காங்க. பெண் தூய்மை பணியாளருக்கு இருக்கிற இடத்துல ஆண் காவலரை அன்யூனிஃபார்ம்ல வச்சு வம்பு இழுக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா நாங்க மாநகராட்சிக்குள்ள ஆர்ப்பாட்டம் நடத்தணும் கேட்கிறோம், போராட்டம் நடத்தணும்னு இந்த காவல்துறை போட்டு இப்படி மிரட்டுறாங்க. இவ்வளவு பேர் இந்த பெண் தூய்மை பணியாளருக்கு எதிராக அவங்க வீரத்தை காட்டுறதுக்கு இங்க வந்திருக்காங்க. அங்க வேற ஒரு இடம் தான், ஓரமான இடம் தான் கொடுப்போம்னு சொல்லி நடத்துறாங்க. இதெல்லாம் காவல்துறை இந்த மாதிரி பண்ணக்கூடிய அநியாயத்தெல்லாம் நாங்க நேத்தே அமைச்சர், மரியாதைக்குரிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கிட்ட சொன்னோம். பெண் தூய்மை பணியாளர் சொன்னாங்க, போன ஆட்சியிலும் இந்த ஆட்சியிலும் காவல்துறையில் எந்த வேறுபாடும் இல்ல, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பெண்களுடைய உடம்புல கை கீரல் உட்பட, அடிச்சு இழுக்கிறது உட்பட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காவல்துறை பண்றாங்க. ஒரே டைப் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஆனா எங்களை மாதிரி எளிய மக்கள் போராடும் போது அடக்குமுறை செய்வதற்காக காவல்துறையில வர்றாங்க. இதுல இருக்கிற சில ஆய்வாளர்கள் தரங்கட்ட ஜென்மங்களை அப்படின்னு வேற திட்டது நடக்குது. இவங்களை பார்த்தா சாதி ரீதியான ஒரு ஆதிக்க மனப்பான்மை இந்த காவல்துறை அதிகாரிகிட்ட இருக்கு. இதை சொல்லியிருக்கோம். கமிஷனர் எங்களோட பேசினாங்க. நேற்று மினிஸ்டர் பேசியிருக்காங்க, ராஜ்மோகன் அவர்கள் பேசியிருக்காங்க. அவங்க நாங்க சில கோரிக்கைகள் உடனடி கோரிக்கைகள் மாதிரி ஏதாவது ஏத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றோம், பணியந்திர கோரிக்கை மாத்ததெல்லாம் டைம் தேவைப்படும், நாங்க சிஎம் சந்திச்சுட்டு பேசுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சிஎம் சந்திச்சுட்டு பேசுற வரைக்கும் எங்க போராட்டம் தொடருங்க, நாங்க நிறுத்த மாட்டோம், போராட்டத்தை தொடருவோம்னு நினைச்சிருக்கோம். இன்னைக்கு 6வது நாளா இங்க கூடியிருக்கோம். இன்னும் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிச்சுட்டு போவோம். இது வரைக்கும் வேலை நிறுத்த போராட்டம்லாம் நாங்க தனியா முடிவு எடுக்கல. அடுத்தடுத்த கட்டங்கள் நாளைக்கும் போராட்டம் நடக்கும். முதலமைச்சர் குறிப்பாக எங்களை சந்திக்க வேண்டும்ன்ற பிரதான கோரிக்கை, நாங்க வாங்கி இருக்கக்கூடிய கையெழுத்து படிவத்தெல்லாம் வாங்கணும்ன்றது. அப்படி வாங்காம நடத்துறாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணா நாங்க எங்களுடைய போராட்டம் தொடரும். இன்னைக்கு 6 நாள், இன்னையோட 7வது நாளுக்கு ரெடி ஆகும், செப்டம்பர் 8 வரைக்கும் ரெடி ஆகும், 100வது நாளுக்கு ரெடி ஆகும். இன்னும் இதுல இருந்து யாரும் பின் ஒதுங்கி யாரும் போக மாட்டோம். நீ எத்தனை காக்கி சட்ட ஆளுங்களை கூட்டு வந்தாலும், துப்பாக்கிலாம் வச்சுக்கிட்டு வந்தா கூட எங்க பெண் தூய்மை பண்ணலாம் யாரும் பயப்பட, ஒருத்தர் கூட பயப்பட மாட்டாங்க. நீ என்ன அடக்குமுறை பண்ணாலும் அதுக்குண்டான விளைவை கண்டிப்பா இந்த அரசு சந்திக்கும். ஒருவேளை எங்களை அப்படி மோசமா தான் நீங்க நடத்தணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நடத்தணும். ஒரு மாநகராட்சி தூய்மை பணியாளருக்கு உங்களால மகப்பேறு விடுப்பு கொடுக்க முடியலன்னு சொன்னா நீங்க என்ன அக்கா, தங்கை, அம்மா மற்றவங்களெல்லாம் நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றத பத்தி பேச போறீங்க? கழிப்பறை வசதி கூட உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன மாதிரியான பாதுகாப்பு பத்தி பேச போறீங்க? நீங்க சொன்ன வாக்குறுதியை நீங்க நிறைவேற்ற மாட்டீங்கன்னு சொன்னா, அவர் முதல்வர் குறிப்பா சொன்னாரு தேர்தலுக்கு முன்னாடி, நான் நடக்காத சொல்ல மாட்டேன், நான் நடக்கிறத மட்டும்தான் சொல்வேன் அப்படின்னு. இப்ப எஸ்திரி வாக்குறுதியின்படி 5 ஆண்டு பணி முடித்தல் பணியந்திரப்படுத்தணும். நாங்க திரும்பவும் கேட்கறது, உதவியாளருக்கு எம்எல்ஏ உதவியாளருக்கு 25,000 தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ கழிவு, இறந்து போன மாடு,